ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்டர்குளோப் ஏவியேஷன் அப்படின்ற கம்பெனி பற்றின டீட்டெயில் அனாலிசிஸ் தான். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேமஸாக தெரிஞ்சது வந்து இண்டிகோ அப்படின்ற நேமில். ஓகே. ஸோ இந்த இண்டிகோ கம்பெனி எப்படி இருக்கு, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, இது ஒரு என்ன மாதிரியான பிஸ்னஸ், ஓகே, என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இதை வாங்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பேசிக்காக நம்ம வந்து ஒரு கம்பெனி அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கேஷ் ஃப்ளோ பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த கம்பெனில யார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர் செக்ஷனை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட பிரைஸு, சார்ட் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ பிரைஸு அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க லாஸ்ட்டா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட்டு நீங்க எடுத்தோனே பார்க்கக்கூடாது. ஏன்னா, அந்த பிசினஸ் நல்லா இருந்ததுன்னா, தென் பிரைஸ நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஓகே. பிசினஸே ஒண்ணும் நல்லா இல்ல அப்படின்னா, நீங்க பிரைஸ் வந்து அது எவ்வளோ சீப்பா இருந்தாலும் வாங்குறது, இட்ஸ் அ மிஸ்டேக். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஒரு காஸ்ட்லி மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம் நம்ப. ஓகே. ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், P&L இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ P&L. ஸோ இந்த கம்பெனி வந்து லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஓகே. அண்ட் இந்த கரண்ட் இயர், ஓகே, 2025 இந்த இயருக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வந்து ஒரு 10 இயர்ஸ பார்க்கறத லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் பார்க்கறது தான் பெஸ்ட். ஓகே. ஸோ நீங்க 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா, கோவிட் இயர விட்டுட்டு நம்ம மீதி இயர்ஸ் பார்க்கலாம். ஓகே. ஸோ கோவிட் இயர்ன்றது இதான். ஓகே. ஸோ மார்ச் 2021. ஸோ இத மட்டும் விட்டுடலாம். இத விட்டுட்டு மீதி இருக்கிற 5 இயர்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் மார்ச்லேருந்து, ஓகே, ஃப்ரம் மார்ச்லேருந்து இந்த கம்பெனி அப் டு, ஓகே, 2020 மார்ச்லேருந்து 2025 அப்படின்ற இந்த 5 இயர்ஸ் பார்க்கலாம். எப்படி மூவ்மெண்ட் ஆகியிருக்குன்னு. ஸோ இவங்க மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 35,000 ஆஃப் சேல்ஸ் வச்சிருக்காங்க. இந்த சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே க்ரோர்ஸ். ஓகே. 35,000 க்ரோர்ஸ் சேல்ஸ் வச்சிருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் டபுள் ஆர் ஆல்மோஸ்ட் இல்ல, டபுள் விட இன்னும் கொஞ்சம் அதிகம் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஸோ சேல்ஸ் பொறுத்தவரைக்கும் இந்த கம்பெனி, ஓகே, 2x பண்ணியிருக்காங்க. ஸோ அத நம்ம ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கலாம். ஓகே. இங்க டைப் பண்ண வருதான்னு தெரியல. ஓகே, கிரேட். ஸோ இங்கேயே டைப் பண்ண முடியுது. அண்ட் கலர், ஓகே, கலரும் போட்லாம். போல்டு போட்லாம். ஓகே. ஸோ சேல்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து 2x அப்படின்றது ஈஸியாவே பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது வந்து ப்ராஃபிட். ஓகே. ப்ராஃபிட் வந்து எவ்வளோ டைம்ஸ் அப்படின்றது பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்க்கணும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ராஃபிட்டோட மார்ஜின், ஓகே, என்பி மார்ஜின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெட் ப்ராஃபிட் அப்படின்றதோட மார்ஜின். ஸோ இந்த 3 விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகே. ஸோ இத ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனிஸ் எப்படி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்கன்றதும் செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட்ட பொறுத்தவரைக்கும் இந்த கம்பெனி எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ ப்ராஃபிட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி ஆ 2020, ஓகே, கோவிட்க்கு 1 இயர் பிஃபோரே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ப்ராஃபிட்ல இல்ல. ஓகே. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் இன்னும் ஒரு மேசிவான லாஸ்ல, பெரிய லாஸ்க்கு போயிட்டாங்க. இன்னும் லாஸ் போயிருக்காங்க. அங்கேருந்து திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் பண்ணி, ஓகே, அவங்க ப்ராஃபிட்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்ல தான் அவங்க ப்ராஃபிட்ன்றது ஒண்ணே பார்த்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அ ஏன் இவ்ளோ லாஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கோவிட் இயர். ஓகே. மார்ச் 2021 கோவிட் இயர். ஸோ அஃப்கோர்ஸ் அதுல லாஸ் தான் வரும். அதுக்கு அடுத்த வருஷமும் லாஸ் வந்திருக்கிறது ஒண்ணும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஃப்ளைட்டே டேக் ஆஃப் ஆயிருக்காது. ஸோ லாஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ சரியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2023ல தான் இது சரியாகுது. ஓகே. ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் ஓரளவுக்கு மினிமைஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஹெவியான ப்ராஃபிட்ஸ் பண்றாங்க. ஸோ நம்ம டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம இந்த இயர் எடுக்கக்கூடாது. ஏன்னா இது கோவிட். ஓகே. இது கோவிட்லேருந்து ரெக்கவர் ஆன இயர். ஓகே. ஸோ இந்த கம்பெனி இந்த இடத்துல லாஸ் பண்றது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா, அவங்க அதுக்கு முன் இயரே லாஸ் பண்ணது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். 2020ல கோவிட் மார்ச் போது இல்ல. ஓகேங்களா? அப்பதான் ஸ்டார்ட் ஆன டைம். ஸோ ஓகேங்களா? ஸோ அந்த டைம்லயே அவங்க லாஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு. ஸோ இது. அதுக்கு முன்னாலயும் நீங்க பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ப்ராஃபிட் வந்து வாலடைலா தான் வந்திருக்கு. பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து லோ ப்ராஃபிட். ஓகே. இந்த இடத்துல ஹையா போகுது ப்ராஃபிட். ஓகே. திரும்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையா போயிட்டு திருப்பியும் லோவா வருது. இது எப்படின்றது ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. ஓகே. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிஸ பொறுத்தவரைக்கும் வந்து இது கொஞ்சம் வாலடைலான பிசினஸ். ஓகேங்களா? ஸோ செலவுகள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அன்கண்ட்ரோல்டா தான் போகும் இங்க. ஓகே. ஸோ நீங்க வந்து எம்ப்ளாயி காஸ்ட் இங்க ஒரு பெரிய விஷயம். க்ரூட் ஆயில் பிரைஸ் அப்படின்றது இங்க ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஏன்னா க்ரூட் ஆயில் பிரைஸ் அதிகமாயிடுச்சுனா, ஃபியூல் பிரைஸ் அதிகமாயிடும். ஃபியூல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, இவங்களோட மொத்த செலவுல கிட்டத்தட்ட அது 50% மாரி சொல்லுவாங்க. ஓகே. சப்போஸ் நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, அது கிளீனா தெரியும். ஓகே. எக்ஸ்பென்ஸா பார்த்தீங்கன்னா, இவங்களோட அ இந்த மேனுஃபேக்சரிங் காஸ்ட்ன்னு சொல்றாங்கல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூல் காஸ்ட் மாரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. எம்ப்ளாயி காஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 8%, 10% தான் இருக்கு. ஓகே. ஆனா மேனுஃபேக்சரிங் காஸ்ட்ட பொறுத்தவரைக்கும், அதாவது இந்த ஃபியூல் காஸ்ட். ஃபியூல் காஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ரொம்ப அதிகமான ஒரு காஸ்ட் அப்படின்ற மாரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ
இந்த ஃபியூவல்ன்றது தான் இவங்களோட பிக்கஸ்ட் ப்ராப்ளம். ஓகே. எப்பலாம் க்ரூட் ஆயில் பிரைஸ் சீப்பரா இருக்கோ, அப்பலாம் இந்த கம்பெனி வந்து சூப்பரான ப்ராஃபிட் பண்ணும். எப்பலாம் வந்து க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து அ பிரைஸ் அதிகமாகுதோ, ஓகே, அப்பலாம் இந்த கம்பெனிஸ் வந்து லாஸ் பண்ண ஆரம்பிக்குங்க. ஓகே. ஸோ நீங்க இதுக்கு செக் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயில் தான். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் Googleல தேடி பார்க்கலாம். ஓகே. ஸோ கோரிலேஷன் அ பிட்வீன் பிட்வீன் ப்ராஃபிட் அண்ட் இல்லன்னா அ பெர்சன்டேஜ் ஆஃப் ஆஃப் அ ஃபியூல் காஸ்ட், ஓகே, கம்பேர்ட் டு டோட்டல் காஸ்ட் ஃபார் ஏர்லைன் ஏர்லைன்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கிற ஃப்ளைட்டுனோட ஃபியூல் காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. சிக்னிஃபிகன்ட் போர்ஷன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து மொத்த காஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 30-40% இந்த காஸ்ட் தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹையர் தேன் தி குளோபல் ஆவரேஜ் ஆஃப் 20-25. இது வந்து மின்ட் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பர்ல இருந்து வந்த ஆர்டிகல். ஸோ அப்படின்னா மொத்த செலவுல 30-40% வந்து க்ரூட் ஆயில் தான். ஸோ க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து இப்போ சீப்பரா இருக்கு. ஓகேங்களா. லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ் வந்து சீப்பரா இருக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு க்ரூட் ஆயில பேஸ் பண்ணி தான் இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த 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 காஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 30%, ஓகே. இந்த காஸ்ட்ல 30 அந்த 35% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூட் ஆயிலோட இருக்கு. ஸோ எப்பலாம் க்ரூட் ஆயில் பிரைஸ் மேல போகுதோ இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து கீழ போகும். க்ரூட் ஆயில் பிரைஸ் எப்பலாம் வந்து கீழ போகுதோ அப்பலாம் இந்த கம்பெனியோட பிரைஸ் அப்புறம் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா மேல போகறதுக்கும் இவங்களுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இது தவிர்த்து, ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி ப்ராஃபிட்டபிலிட்டி இருந்ததுன்னா, ஓகே, இதை வந்து நம்ம இது ஒரு வாலடைல் கம்பெனி அப்படின்னு தான் நம்ம அதை எடுத்துக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அதை நோட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, வந்து ஒரு வாலடைலாக இருக்கு. ஓகே. இது இந்த வருஷம் இப்போ மட்டும் தான் இப்படி இருக்குன்னு இல்லை, எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த கம்பெனிங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஓகேங்களா. இது வாலடைலாக தான் இருக்கும். இது வந்து என்ன பெர்சன்டேஜ் ஆஃப் நெட் ப்ராஃபிட் இருக்குன்னு பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 15% நெட் ப்ராஃபிட்டாவது இருக்கணும் ஒரு கம்பெனிக்கு. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ எவ்வளோ இருக்குன்னா, இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் இயர்ஸ் இவங்களுக்கு. ஓகேங்களா. ஒன் ஆஃப் த பெஸ்ட் இயர்ஸ். இந்த பெஸ்ட் இயர்லே இவங்க பண்ணியிருக்க ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 7,200 crore ஆன் ஆன் சேல்ஸ் ஆஃப் 80,000 crore. ஓகே. அப்படின்னா என்ன மீனிங்னா, இதில் 10%, ஓகேங்களா. இதில் 10% தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட லாபம். ஓகே. 10%ன்னு கூட நம்ம சொல்ல முடியுமா அப்படின்றது டவுட்டு. ஏன்னா 10%னா 8,000 கோடி வரணும், 8,000 crore வரணும். ஸோ ஒரு 9% அப்படின்றது தான் இவங்க ப்ராஃபிட் ரேஞ்ச் இருக்கு. சரி, லாஸ்ட் இயராவது நல்ல வருஷமா இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அதுலயும் கிட்டத்தட்ட அதுவும் 70,000 crore. அதில் பார்த்தீங்கன்னா 70,000 crore 8,000 crore பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஒரு 12%, 13% தான் அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி ரஃபா. ஓகே. இந்த ப்ராஃபிட்டபிலிட்டிலாம் வந்து ரொம்ப கம்மிங்க. ஓகே. இதெல்லாம் ரொம்ப கம்மி. அந்த ப்ராஃபிட்டபிலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெடியான ஒரு வேலை இல்ல. ஓகே. ஒரு ப்ராப்பரா ஸ்டெடியா இல்ல. எல்லா வருஷமும் வந்து 10% இருக்கு. ஆனா இந்த வருஷத்துல 10% இருக்கா பாருங்க? இல்ல. இந்த வருஷத்துல 10% ப்ராஃபிட் இருக்கா? இருக்கு. ஓகே. இந்த வருஷத்துல 10% ப்ராஃபிட் இருக்கா? 15 இருக்கு. இந்த வருஷத்துக்கு ஆ 10% இல்ல 9% இருக்கு. ஓகே. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, கோவிட் இயர்ல. கோவிட்க்கு முன் இயர் தான். ஓகே. ஸோ இதுலயாவது வந்து 10% இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 இருக்கு. ஓகே. ஸோ அப்பன்னா இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி பெர்சன்டேஜே பாருங்க மேலயும் கீழயும் போயின்னே இருக்கு. அப்படிலாம் போகக்கூடாது. ஒண்ணு அது ஸ்டெடியா இருக்கணும். இல்ல ஸ்டெடி அண்ட் அபவ்ல மேல போணும். ஓகே. ஸ்டெடியாவும் இருக்கணும். அது மேலயும் போணும். அப்பதான் வந்து இது இம்ப்ரூவ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இந்த 2 லாஸ்ட் 2 இயர்ஸ வச்சுன்னு நம்ம இந்த கம்பெனி வந்து ஒரு சூப்பர் டூப்பர் கம்பெனி நம்ம சொல்லவும் முடியாது. 1. 2 ப்ராஃபிட்டபிலிட்டி பெர்சன்டேஜ்லாம் ரொம்ப கம்மி. ஓகேங்களா. இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி பெர்சன்டேஜ் வந்து ஒரு கம்பெனிக்கு ரொம்ப கம்மி. ஸோ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரஃப்லி ஒரு 10-13%லாம் இருக்கு. இதை விட சூப்பரான நல்ல கம்பெனிஸ் நிறையவே இருக்கு. ஓகேங்களா. ஸோ நீங்க அது மாதிரி கம்பெனிஸ் எதுனா இருந்ததுன்னா நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஓகே. ஸோ P&L பொறுத்தவரை இந்த கம்பெனில இந்த ப்ராப்ளம் இருக்கு. இது தவிர்த்து வேற எதனா இன்னும் ப்ராப்ளம் இருக்குன்னா, கட்டாயமா இதுல நிறைய ப்ராப்ளம் இருக்கும். இதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு ஒண்ணொண்ணா. இந்த ஏர்லைன் கம்பெனிஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க அ ஏர்லைன வாங்கிட்டாங்கன்னா, இதுக்கு வந்து தேய்மான செலவுகள் அதிகம். ஓகே. டெப்ரிசியேஷன் அப்படின்றது ரொம்ப அதிகம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் 8,600 crore இவங்களுக்கு வந்து தேய்மானம், டெப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகே. கிட்டத்தட்ட இவங்களோட இது எதுல இருக்குன்னா, அவங்க வச்சிருக்கிற ஏர்கிராஃப்ட்ல தான் இது மேக்ஸிமம் வரும். ஏன்னா இந்த கம்பெனி ஒரு ஏர்லைன் கம்பெனி. ஸோ ஏர்கிராஃப்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இது அதிகமா இருக்கும். ஏர்கிராஃப்ட் எங்க இருக்குன்னா, உங்களோட பேலன்ஸ் ஷீட்ல, ஓகேங்களா, அதுல ஃபிக்ஸ்ட் அசெட்ல, ஓகே, அத நீங்க செக் பண்ணீங்கன்னா, அதுல வெஹிக்கிள்னு இருக்கும். இவங்கள பொறுத்தவரைக்கும் வெஹிக்கிள்ன்றது ஏர்கிராஃப்ட். ஓகேங்களா. ஏர்கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இவங்களுக்கு 54,000 crore.
மீதி எந்த அசட்டுமே அவங்களுக்கு அவ்வளோ பெருசு கிடையாது. லேண்டு, பில்டிங்கு, எக்யூப்மெண்ட் எதுவுமே பெருசு கிடையாது. இந்த வெஹிக்கிள், ஏர்கிராஃப்ட் தான் இதில பெருசு. ஸோ 54,000 க்ரோருக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெப்ரிசியேஷன் அது எவ்வளோ தேய்மானம் ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட வந்து 6,000 க்ரோர். அதாவது நீங்க ஒரு 100 ஏர்கிராஃப்ட் இந்த கம்பெனி வச்சிருந்தாங்கன்னா, ஓகேங்களா? அதில வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 ஏர்கிராஃப்ட் ஓகேங்களா? 15 ஏர்கிராஃப்ட் வந்து கம்ப்ளீட்டா ரிப்பேர் ஆயிடுது. அப்படின்னும் சொல்லலாம். இல்ல 100 ஏர்கிராஃப்ட்ல வந்து 15% வந்து அதுங்க தேய்மானம் ஆகுது. ஒரு வருஷத்துக்கு. இப்படியே வந்து 15%, 15% தேஞ்சினே போயிடுச்சுன்னா, ஓகே. அது அப்போ நெக்ஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்குள்ள இது கம்ப்ளீட்லி தேஞ்சிரும். கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன ஆகும்? திரும்பியும் அவங்க ஃப்ளைட் வாங்கணும். ஓகே. ஸோ இவங்க எல்லா ஃப்ளைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே வருஷத்துல வாங்கியிருப்பாங்கன்னா இல்ல. ஓகே. இங்க ஒரு 10, இங்க ஒரு 10, இங்க ஒரு 20, இங்க ஒரு 30ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் வாங்கியிருப்பாங்க. நீங்க அவங்களோட அசெட்ட போய் பார்த்தீங்கன்னா, கிளீனா தெரியும். இங்க பாருங்க. ஓகே 4000, 5000 எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க. கொஞ்சம் வித்திருக்காங்க. திரும்பவும் கொஞ்சம் வித்திருக்காங்க போல இருக்கு. திருப்பி இவங்க இங்க பார்த்தீங்கன்னா, அது வாங்கியிருக்காங்க. இன்னும் வாங்குறாங்க. எக்ஸ்ட்ரீம்லி 20,000 க்ரோர் நல்ல அமௌண்ட் குடுத்து இன்னும் ஹையா வாங்கியிருக்காங்க. எந்த இயர்ல வாங்கிட்டாங்கன்னா, கரெக்ட்டா கோவிட் இயர்ல வாங்கிட்டாங்க அவங்க. ஓகேங்களா? அதுதான் அங்க ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. கோவிட் இயர்ல வந்து நெறைய ஃப்ளைட்ஸ் வாங்கிட்டாங்க. ஸோ வாங்கியிருக்காங்க. இன்னும் வாங்கிட்டாங்க. எக்கச்சக்கமா இப்ப வச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தேய்மானம் ஆகும். ஓகேங்களா? இந்த தேய்மானம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த டெப்ரிசியேஷன்றது இது இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்ல இருந்து சாப்பிட்டுடும். ஓகேங்களா? இங்க பாருங்க ப்ராஃபிட் 16,000 க்ரோர். அதுல டெப்ரிசியேஷன் 6,000 க்ரோர் போயிடுச்சுன்னா, ஓகே. அப்ப மீதி இருக்கிறது தான் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட். ஓகே. ஸோ ஏன் இந்த கம்பெனியில ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இது மாரி ஹைடெக்கான கம்பெனியோட பிரச்சனையே டெக்னாலஜி அப்கிரேட் ஆக இவங்க வந்து அடுத்த பெட்டர் ஏர்கிராஃப்ட் இவங்க வாங்கினே இருக்கணும். 1. 2வது இவங்க கம்பெனில வந்து சேல்ஸ் இங்க பாருங்க சேல்ஸ் அதிகமாவுதா? சேல்ஸ் அதிகமாகுதுன்னா என்ன மீனிங்னா, நெறைய கஸ்டமர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஆனா நெறைய கஸ்டமர் ஃப்ளைட்ல ஏறுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இன்னும் நெறைய ஃப்ளைட் வேணும். ஸோ இதுல வந்து பிரச்சனையே பாருங்களேன். நெறைய கஸ்டமர் வராங்க. அப்ப சேல்ஸ் இன்கிரீஸ் ஆகுது. சேல்ஸ் இன்கிரீஸ் ஆச்சுன்னா ஏர்கிராஃப்ட் பத்தல. ஏர்கிராஃப்ட் வாங்கணும். ஏர்கிராஃப்ட்ட வாங்குனாங்கன்னா, ஏர்கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேய்மானம் ஆகும். தேய்மானம் ஆச்சுன்னா, திருப்பி அது ஒரு செலவு. ஓகே. அந்த செலவும் இங்க வந்துரும். ஓகே. இப்ப இந்த கம்பெனிகளுக்கு பை நேச்சரே இது வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. அப்ப இதுல மல்டிபிள் ப்ராப்ளம் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. க்ரூட் ஆயில் விலை வந்து பார்த்தீங்கன்னா, ஏறும்போது, இறங்கும்போது இந்த கம்பெனி அஃபெக்ட் ஆகும். டெப்ரிசியேஷன் நீ என்ன பண்ணாலும் இந்த இந்த ஃப்ளைட் சும்மா வந்து அவங்க வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்கன்னா டிப்ரிஷியேஷன் ஆகும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பைக் வாங்கிட்டீங்க. அத ஓட்டல. அது சும்மா நிக்க வச்சீங்கனாலும் அது தேய்மானம் ஆகும். ஓட்டுனாலும் தேய்மானம் ஆகும். என்ன பண்ணீங்கனாலும் அது தேய்மானம் ஆக தான் செய்யும். அதே மாரி தான் ஃப்ளைட்டுமே. ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஹையரா தேய்மானம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதோட வேர் அண்ட் டேர் டெப்ரிசியேஷன் ரொம்பவே அதிகமா இருக்கும். அதனால தான் இந்த டெப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா, எங்கேயோ போகுது. இது எங்கேயோ போனதுல பிரச்சனை என்னன்னா, லாபம் வந்து நல்லா கீழ போகும். அதுதான் இந்த கம்பெனிக்கு நடக்குது. ஓகேங்களா? இது வந்து இந்த கம்பெனிக்கு இருக்கிற 2வது ப்ராப்ளம். ஓகே. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து க்ரூட் ஆயில். செகண்ட் ப்ராப்ளம் டெப்ரிசியேஷன். இப்ப இதுல 3வது ப்ராப்ளம் தான் இதுல இன்னொரு பிரச்சனை. என்னன்னா, இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் இந்த கம்பெனிங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, இந்த ஃப்ளைட் எப்படி காசு குடுத்து வாங்குவாங்க? ஏன்னா இங்க பாருங்க, இந்த 2 வருஷம் ஓகே லாபம் இருக்கு. இதுக்கு முன்னால இருக்கிற வருஷம்லாம் பாருங்க, இன்னும் பெருசாலாம் லாபம் ஏறுது, இறங்குது, ஏறுது, இறங்குது. அப்பன்னா, ஃப்ளைட் இவங்க வாங்கினே தான் இருக்கணும். கரெக்ட்டுங்களா? ஃப்ளைட்ட வாங்கினே இருந்தாங்கன்னா, ஒருவேள கையில காசு இல்ல அப்பன்னா எப்படி வாங்குவாங்கன்னா, கடன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் கடனுக்கு போ வேண்டியது தான். ஸோ கடன் எப்படி வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடன் வாங்குறது பிரச்சனை இல்ல. கடனுக்கு வட்டி கட்டணும். அதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. ஸோ இங்க பாருங்க வட்டி எங்க இருக்குன்னு பாருங்க. ஓகே. ஸோ இவங்களுக்கு இந்த வட்டி எப்படி பியூட்டிஃபுல்லா ஏறுதுன்னு பாருங்க. எப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் இன்கிரீஸ் ஆகுதோ, அப்பல்லாம் ஃப்ளைட் தேவை. எப்பல்லாம் ஃப்ளைட் தேவையோ, அந்த ஃப்ளைட்ட வாங்கும்போது, அது கடனுக்கு வாங்கும்போது, கடன் பாருங்க எப்படி ஏறுதுன்னு. கடனோட வட்டி, வட்டி மட்டுமே இது மாரி ஏறுச்சுன்னா, ஓகே. வட்டி மட்டுமே இப்படி ஏறுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இந்த இயருக்கு சொல்றேன். இங்க பாருங்க 16,000 crore ப்ராஃபிட் பண்ணாங்க. அதுல 6,000 5,500 crore டெப்ரிசியேஷனுக்கே போயிடுச்சு. சரி மீதியாவது எவ்வளோ இருக்கும்? ஒரு 16ல ஒரு 6 போயிடுச்சுன்னா, மீதி ஒரு 10,000 கோடி இருக்கும். அந்த 10,000 கோடியிலயும் பார்த்தீங்கன்னா, இன்னொரு 4,000 கோடி வட்டிக்கு போயிடுச்சு. ஓகே. அப்ப மீதி ஒரு 6,000 கோடி தான் இருக்கும். ஓகே. வேற எதுனா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸோ இல்ல இன்கம் வரும்போது பார்த்தீங்கன்னா, அதோட ஆட் ஆகும்போது 8,000 crore வருது. ஓகேங்களா? ஸோ இது இன்னொரு ப்ராப்ளம். ஓகேங்களா? இந்த வட்டிக்கு வாங்குறது ஒரு ப்ராப்ளம். வட்டியே இவ்வளோ பெருசு இருந்ததுன்னா, ஓகே. அப்போ கடன் எவ்வளோ இருக்கும்னா, இத விட 10 மடங்கு கன்ஃபர்ம்டா இருக்கும். ஓகே. இருக்கான்னு பார்க்கலாமே. பாரோயிங்ஸ். ஓகே. பாரோயிங்ஸ் பாருங்க. நம்ம பார்த்த இயர் இது. இந்த இயர் தான் பார்த்தோம்னு நெனைக்கிறேன். செக் பண்ணலாம். ஆமா. 2024ல பாரோயிங்ஸ் வந்து வட்டி வந்து 4,200 crore. அப்புட்ன்னா இவங்களோட பாரோயிங் பாருங்க. நான் சொன்ன மாரியே உங்களுக்கு 10 மடங்குக்கு மேல ஆக்சுவலி 12 மடங்கு இருக்கு. ஓகே. ஸோ வட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இவங்க வட்டி வந்து எவ்வளோ கட்டுறாங்க? கிட்டத்தட்ட வந்து ஒரு 8% அந்த ரேஞ்சுல அவங்க வாங்குற 8%ன்றது ரொம்ப கம்மி. ஓகே. ஒரு கடன் வட்டிக்கு வந்து ரொம்ப வட்டி கம்மி வட்டி. ஓகேங்களா?
ஸோ அந்த ரேஞ்சில் இவங்க போய் கடன் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ பிரச்சனை என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம 3வது பிரச்சனையும் பார்த்துட்டோம். வட்டி அப்படின்றது. ஓகே. வட்டியே ஒரு பிரச்சனை அப்புட்ன்னா, இந்த வட்டியோட அசல எப்படி அடைக்கிறதுன்னு தான் மிகப்பெரிய கேள்வி. ஓகே. ஏன்னா, இந்த கம்பெனிக்கு லாபம் வரும்போது, ஓகே, அவங்க இந்த லாபத்த சேர்த்து வச்சு ஏர்கிராஃப்ட் வாங்கணும். ஏன்னா, அப்பதான் புது புது ஏர்கிராஃப்ட் வாங்கினே இருக்க முடியும். ஓகேங்களா? சரி, அது ஓகே. ஏர்கிராஃப்ட் வாங்கினே இருந்தாங்கன்னா, அப்புறம் வட்டி யார் கட்டுறது? ஓகே. அசல யார் கட்டுறது? அசல கட்ட முடியுமானா, அதான் இன்னொரு பிரச்சனை பாருங்க. உங்களுக்கு 2024லயே நான் காமிக்கிறேன். 2024ல 8,000 crore வந்து ப்ராஃபிட் இருக்கு. ஓகே. அப்ப அத வச்சு நம்ம கடன் அடைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. அவங்க கடன அடைக்காம என்ன பண்ணிட்டாங்க, கடன இன்னும் வாங்கிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு பிரச்சனை புரியுதுங்களா? திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, இவங்க ஏர்கிராஃப்ட் வாங்கினே தான் இருக்கணும். வேற வழி கிடையாது இவங்களுக்கு. ஏன்னா, ஏர்கிராஃப்ட் வாங்க வாங்க தான் இந்த கம்பெனி வந்து இன்னும் பெரிய கம்பெனி ஆகும். ஆனா, இப்போ ஏர்கிராஃப்ட் வாங்குறத கடன்ல வாங்கியிருக்கிறாங்க. ஓகே. ஏன்னா, இப்ப இங்கே நீங்க பாருங்க 51,000 கோடியிலருந்து 67,000 கோடி வந்து 16 கோடி. 16 கோடிக்கு இவங்க எக்ஸ்ட்ரா கடன் வாங்கியிருக்காங்க. ஆனா லாபமே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு 8,000 கோடி இருக்கு. அப்ப 24,000 கோடி ரூபாய் பணம் உள்ள வந்திருக்கு. அந்த பணம் எங்க போச்சு? ஓகே. அந்த பணம் எங்க போச்சு? அந்த பணம் எங்க போச்சுன்னா, ஓகே, அதுக்கு இங்க டேட்டா இல்ல. ஓகே. எனக்கு தெரிஞ்சு அந்த பணம் வந்து ஃப்ளைட் வாங்க தான் போயிருக்கும். ஓகேங்களா? இது திரும்பவும் ஃப்ளைட் வாங்குறதுக்கு தான் போகுது. ஃப்ளைட்டு, லைசென்ஸு, கவர்மெண்ட் கிட்ட லைசென்ஸ் வாங்கணும் இவங்க. ஓகே. ஃப்ளைட் பறக்கிறதுக்கு. இது மாரி எக்கச்சக்கமான செலவும் இவங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ சரி, அது கூட விட்டுருங்க. சரி, இப்போ இந்த 51,000 crore கடன் வாங்கியிருக்காங்கல்ல, இது எப்படி அடைப்பாங்க? ஓகே. ஃப்ளைட் வாங்குறத விடுங்க. ஒருவேளை இந்த மாரி 8,000 கோடின்னு இவங்க வருஷம் வருஷம் சம்பாதிச்சு, ஃப்ளைட் வாங்க வேண்டிய நிலைமையும் இல்லன்னா, அப்ப கூட இந்த 51,000 கோடி என்னைக்கு அடைப்பாங்க? 50,000 டிவைடட் பை 8 போட்டீங்கன்னா, ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு 8, 6, 48 கரெக்ட்டுங்களா? அப்பன்னா இந்த கம்பெனிக்கு கடன் அடைக்கிறதுக்கே 6 வருஷம் ஆகும். ஃப்ளைட் வாங்காம இருக்கணும், அவங்க கடன அடைக்கணும், க்ரூட் ஆயில் பிரைஸு லோவரா இருக்கணும். இது எல்லா பட்சத்திலயுமே தான் அப்பதான் இந்த கடன அடைக்க முடியும். இப்ப புரியுதுங்களா? ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, அ அ ஃப்ளைட் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க்ரப்ட் ஆகுறாங்க. ஓகே. இவங்கள நம்ம வந்து வொர்ஸ்ட் கம்பெனின்னு நம்ம சொல்ல முடியாது. இட்ஸ் a பேட் கம்பெனி. ஓகே. ஆனா, இது இவங்களோட மிஸ்டேக்ன்னா இல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செக்டரோட பிரச்சனை. இந்த செக்டருக்கே இந்த பிரச்சனை. ஓகே. இண்டி இண்டிகோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை இல்ல. அவங்க நல்லா தான் கம்பெனி நடத்துனாங்க. ஆனா, அவங்கள மீறி என்ன இருக்குன்னா இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரிய வந்து தாண்டி இவங்களால போட்டி போடவே முடியாது. ஏன்னா, இண்டஸ்ட்ரியில இருக்க பிரச்சனையே அவ்வளோ இருக்கு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. இந்தியால எத்தன ஏர்கிராஃப்ட் குளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு. ஓகே. ஸோ இங்க பாரு. திஸ் இஸ் a லிஸ்ட் ஆஃப் டிஃபங்க்ட் ஏர்லைன்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகே. எத்தன குளோஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. இது வந்து சீஸ்ட் ஆப்பரேஷன். எப்ப குளோஸ் பண்ணாங்கன்னா, 2024ல இந்த கம்பெனி குளோஸ் பண்ணிட்டான். ஏஎக்ஸ் கனெக்ட்ன்னு. அவன் யாருன்னே தெரியல. ஓகே. விஸ்தாரா நமக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மெர்ஜ் பண்ணிட்டாங்க ஏர் இந்தியாவோட. கோ ஃபர்ஸ்ட்ன்னு ஒருத்தன் இருந்திருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா, லிக்விடேஷன். அதாவது அவங்க கம்பெனி மூடிட்டாங்க. ஏர் ஏஷியான்னு ஒருத்தர் இருந்தான். அவனும் வந்து பார்த்தீங்கன்னா 2022ல அவங்க வந்து டாடா வாங்கிட்டாங்க. சரி, ஏன் டாடா வாங்குறாங்க? டாடா வாங்குறத விட்டுருங்க. ஏன் ஏர் ஏஷியா வித்தாங்க? அவங்களுக்கு அவங்களால நடத்த முடியல, நஷ்டம் அடைஞ்சிருக்கு. அப்ப என்ன பண்றாங்க? ஒண்ணு இத குளோஸ் பண்ணணும், இல்ல ஒருத்தருக்கு வித்துடணும். அதான் அவங்க வித்துட்டு போயிருக்காங்க. ஏர் ஏஷியா. ஓகே. ஆனா அவங்களும் சும்மாலாம் இல்லைங்க. கிட்டத்தட்ட 8 இயர்ஸ் அவங்க நடத்தி தான் பார்த்துருக்காங்க. ஆனா முடியல அவங்களாலயுமே. ஓகே. ட்ரூ ஜெட் இப்படியும் ஒரு கம்பெனி இருக்கு. நான் ஒண்ணும் கேள்விப்பட்டது. சீஸ்ட் ஆல் ஆப்பரேஷன்ஸ் இன் 2022. ஒரு 7 வருஷம் நடத்தியிருக்காங்க. அவனும் மூடிட்டான். சரி, கோ ஏர் இது ஓரளவுக்கு ஃபேமஸான கம்பெனி. இவங்க வந்து வாடியா குரூப் நெனைக்கிறேன். ஓகே. பிரிட்டானியா கம்பெனியோட குரூப். 2005லேருந்து நடத்தியிருக்காங்க. 2021 வரைக்கும். நேம மட்டும் மாத்திட்டாங்க. கோ ஃபர்ஸ்ட்ன்னு. அந்த கோ ஃபர்ஸ்ட் தான் இங்க இருக்குது. அதையும் முடியாச்சு. இப்போ கோ ஃபர்ஸ்ட் இல்ல. இது தவிர்த்து லோக்கல் ஏர்வேஸ் இருக்காங்க. ஏர் ஒடிசா, அதுக்கப்புறம் சத்தீஸ்கர் ஏர், ஜெட் ஏர்வேஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கம்பெனி இன் இந்தியா. ஓகேங்களா? ஜெட் ஏர்வேஸ். அவங்களே பார்த்தீங்கன்னா 1993ல ஆரம்பிச்சு 2019ல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இவர தான் வந்து பார்த்தீங்கன்னா, சூரரை போற்று படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சூர்யாவுக்கு ஆப்போசிட்டா வில்லனா ஒருத்தர் போட்டிருப்பாங்க. ஓகே. அவர் வந்து ஜெட் ஏர்வேஸ் கம்பெனி ஓனர் மாரி அவங்க சொல்றாங்க. ஓகே. அது உண்மையா பொய்யான்னு தெரியல நமக்கு. ஓகே. ஆனா அவர் தான் அப்படி சொல்றாங்க. இன்னைக்கு இந்த கம்பெனி இவ்ளோ பெரிய கம்பெனி நடத்தின அந்த மனிதர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத நடத்தி இதுல வந்து ஃப்ராட்லாம் பண்ணியிருக்காரு போல இருக்கு. ஓகே. ஃப்ராட்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்ப அவரு ஜெயில்ல இருக்கிறாரு. ஓகே. நரேஷ் கோயல்ன்னு இருக்காரா அவர் நேம் தெரியல. ஓகே. செக் தான் பண்ணி பார்க்கணும். தேடி பார்க்குறேன் இருங்க. கோயல் இதோ இருக்காரு. நரேஷ் கோயல். ஓகே. ஸோ இப்போ எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெயில்ல தான் இருப்பாரு. ஓகே. கரண்ட் அது போடல. என்ன போட்டிருக்காங்க? இதோ இங்க போட்டிருக்காங்க. கோயல் வாஸ் அரஸ்டட். Okay, Goyal was arrested in 2023 after questioning him for 8 to 10 hours. An FIR has been filed against Goyal.
ஓகே, அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்டரே வந்து ஒரு பிரச்சனைக்குரிய செக்டர். ஓகேங்களா? இதுல இருக்க எவ்வளோ கம்பெனி மூடியிருக்கான் பாருங்க. ஓகே, எவ்வளோ கம்பெனிங்க. ஏர் இந்தியா, ஏர் கோஸ்டா, ஏர் கார்னிவல், ஓகே. நெறைய பெரிய ஏர்லைன்ஸ்லாம் அங்க மூடியிருப்பாங்க. ஏர் இந்தியா கார்கோ, கிங்ஃபிஷர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கிங்ஃபிஷர் ரெட், டெக்கான் ஏர்வேஸ் எல்லாம் சூரிய ரிப்போர்ட்டர்ல காமிச்சது டெக்கான் ஏர்வேஸ் தான். அவங்களே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த செக்டரை பொறுத்தவரைக்கும் அ இது ஹெவி லாஸ் மேக்கிங் செக்டர். இந்த லாஸ் மேக்கிங் செக்டர்ல இண்டிகோ வந்து ப்ராஃபிட் பண்றதுன்றதே ஒரு பெரிய பெரிய எக்ஸ்ட்ரார்டினரி விஷயம். ஸோ இவங்க இந்த வொர்ஸ்ட் செக்டர்ல இவங்க குட் கம்பெனினே சொல்லலாம். ஆனா நமக்கு இதுல இன்வெஸ்ட் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, ஆன்சர் இல்ல. ஏன்னா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல க்ரூட் ஆயில் இப்ப சீப்பா இருக்கு. அதனால இந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட் காமிக்கிறாங்க. ஆனா கோயிங் ஃபார்வர்ட் க்ரூட் ஆயில் பிரைஸ் கொஞ்சம் விலை ஏறுச்சுன்னா கூட, ஓகே, அ இந்த கம்பெனி லாஸ் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமாயிடும். ஓகேங்களா? ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த இந்த கம்பெனியோட ப்ராப்ளம்ஸ் புரியுதுன்னு நெனைக்கிறேன். ஓகே. இது இந்த கம்பெனியோட ப்ராப்ளம் இல்ல. இந்த செக்டரோட ப்ராப்ளம்ஸ். ஓகே. நான் இதெல்லாம் தாண்டியும் நான் இந்த கம்பெனிய வாங்குவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா? சரி. அப்ப என்ன பண்ணணும், நம்ம இன்னும் பார்க்காதது வந்து இன்வெஸ்டர். ஸோ அதையும் பார்த்துடலாம். ஓகே. இன்வெஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க? புரமோட்டர் வந்து கம்பெனி ஓனர். ஓகேங்களா? கம்பெனி ஓனர் பார்த்தீங்கன்னா, 2017ல 86% ஷேர்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க தான் வச்சிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அத வித்து 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 எங்க போயிருக்காங்க பாருங்க. இப்போ 50% ஆயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அவங்க 50% தான் ஷேர்ஸ் வச்சிருக்காங்க. அப்ப என்ன மீனிங்னா, அவங்களுக்கே அவங்க கம்பெனில பெருசா நம்பிக்கை இல்லன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? இத விட அவங்க வந்து வேற என்ன ஒரு பெட்டர் கம்பெனி இருக்கு, வேற பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு அவங்க இந்த ஷேர வித்துட்டு போயிருக்காங்க. இதுலயும் நீங்க பாருங்க குறிப்பா, அவங்க எங்க அதிகமான ஷேர் வைத்திருக்காங்கன்னா, 23, 24, 25 வித்திருக்காங்க. ஏன்? இப்ப தான் நீங்க பிரைஸ் பார்க்கணும். ஓகேங்களா? இப்ப தான் நீங்க பிரைஸ பார்க்கணும். ஸோ 23, 24, 25 எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ 23ல பாருங்க இந்த ஷேரோட பிரைஸ் ரூ. 2000 ஆன உடனே விக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? 2000லேருந்து கிட்டத்தட்ட இப்ப ரூ. 5000 இருக்கு. 2000லேருந்து ரூ. 5000க்குள்ள அவங்க நல்லா வித்துட்டாங்க அவங்களோட ஷேர்ஸ. ஓகேங்களா? ஸோ இத பாருங்க. இங்க இங்க கொஞ்சம் வித்துட்டாங்க, இங்க வித்திருக்காங்க, இங்கேயும் வித்திருக்காங்க. அப்ப நல்லா ஒரு ஆவரேஜா பார்த்தீங்கன்னா, ஒரு 2000லேருந்து ரூ. 5000க்குள்ள அவங்க வித்திருக்காங்க. ஏன்? இதுதான் ஹையஸ்ட் பிரைஸ்ன்னு அவங்களுக்கே தெரியுது. அதனால தான் அவங்களே வித்துட்டு போயிட்டாங்க. இப்ப நீங்க நடுவுல போய் மாட்டீங்கன்னா, ஓகே ஃபன். ஓகே. ஸோ இதுல எஃப்ஐஐ பாருங்க ஃபாரினர்ஸ் வாங்கியிருக்கான ஷேர்னா 6%லேருந்து 25% போயிருக்கான். யார் அவனுங்கன்னு தெரியல. ஓகே. எப்பவுமே எஃப்ஐஐ வந்து அறிவாளின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே. சில சமயம் அவங்களும் முட்டாள்தனமா பண்ணுவாங்க. ஓகே. ஸோ எஃப்ஐஐயும் ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சிருக்கான். அவன விடுங்க. நடுவுல இருக்க இந்த மியூச்சுவல் ஃபண்டுங்கள பாருங்க. மியூச்சுவல் ஃபண்ட் 1% இருந்தவன் இப்ப 20% போயிருக்கான். ஓகே. இது என்ன கேட்டகரின்னு பார்க்கலாம். யார் யாரெல்லாம் உள்ள இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆ மியூச்சுவல் ஃபண்ட், மியூச்சுவல் ஃபண்ட், மியூச்சுவல் ஃபண்ட், ஓகே. மியூச்சுவல் ஃபண்ட், மியூச்சுவல் ஃபண்ட், ஓகே. எல்லாம் மியூச்சுவல் ஃபண்டுங்க தான் இருக்கானுங்க உள்ள. ஓகே. ஆக்சுவலி இது வந்து ஒரு ரைட் டைம் டூ செல் த ஷேர் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஆனா இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவனுங்க நல்லா ஷேர வாங்கி வச்சிருக்காங்க. லாஸ்ட் 1 இயர்ல இந்த ஷேர் நல்லா வாங்கியிருக்கானுங்க. ஓகே. ஷேர் நல்லா மேல போகும்போது நல்லா வாங்கியிருக்கானுங்க. ஓகே. இதுக்கப்புறம் என்ன ஆகும் இந்த ஷேர் பிரைஸ்னா எனக்கு தெரிஞ்சு க்ரூட் ஆயில் சப்போர்ட் பண்ற வரைக்கும் இந்த ஷேர் பிரைஸ் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது விழ சான்ஸ் இருக்கு. சரி பப்ளிக் இத வாங்கியிருக்காங்கன்னா, பப்ளிக்கே ஆக்சுவலி கொஞ்சம் பெட்டரா இருக்காங்க. ஓகே. ஜெனரல் பப்ளிக்கே யூசுவலி வந்து ஏமாந்து போனவங்க, ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேர் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும். ஜெனரல் பப்ளிக்கே ஃபார் பெட்டரா இருக்காங்க. ஏன்னா அவங்கலாம் இந்த ஷேர வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஆனா இப்போ இதுல உள்ள நல்லா ப்ளே பண்றது யாருன்னா, நல்லா வச்சிருக்கிறது யாருன்னா, அ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். ஓகேங்களா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த கம்பெனிய நெறைய வாங்கி வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இது விக்கிற டைம். ஓகே. வாங்குற டைம் இல்ல. ஓகேங்களா? சரி. இப்ப இந்த கம்பெனிய இப்போதைக்கு வாங்கலாமா? இல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த செக்டரே அவாய்ட் பண்றது தான் நல்ல விஷயம். ஓகேயா? ஸோ நான் வந்து இது எப்படி இருக்கு சொல்றதுன்னா, இந்த இந்த கம்பெனி நீங்க ஷேர் வாங்குறது எப்படி இருக்குன்னு சொல்றேன்னா, நான் தலைகீழ தான் குதிப்பேன்னு சொல்லிட்டு கவுண்டமணி ஒரு படத்துல குதிப்பாரு. ஓகே. மொட்டை மாடியிலருந்து. அது மாரியான ஷேர் இது. ஓகே. அப்படியும் நீங்க குதிக்க தான் போறீங்க அப்படின்னா, ஓகே. உங்களுக்கு ஒரு டிப் குடுக்குறேன். ஓகே. இப்போ கரண்ட்டா வந்து இந்த ஷேரோட பிஇ வந்து 30. ஓகே. கொஞ்சம் ஹை தான். லாஸ்ட் 3 இயர்ஸ் பிஇ பார்த்தீங்கன்னா 23, 22 அந்த ரேஞ்சுல இருக்கு. ஓகே. 23ல இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கூட இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்து ஹையரா தான் இருக்கு. ஓகே. ஏன்னா நார்மலா 23ல இருக்கணும். இப்போ கிட்டத்தட்ட அது 30 கிட்ட இருக்குது. அப்பன்னா என்ன மீனிங்னா, இ அ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் வந்து இந்த 30லேருந்து இது 23க்கு வந்து வரணும். ஓகேங்களா? அந்த இடத்துக்கு வரணும். ஓகே. அப்படி வரணும் அப்படின்னா, இந்த கம்பெனி இருக்க ஒரே வழி வந்து பார்த்தீங்கன்னா, அ இந்த ஷேரோட பிரைஸ் இப்ப இருக்கிற ஷேரோட பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட இது வந்து 3 6 ஓகே 25% இந்த ஷேர் பிரைஸ் வந்து கீழ விழணும். இப்போ இருக்கிற பிரைஸ்லேருந்து. அதாவது இன்னைக்கு 5500 இருக்கு. இங்கேருந்து இது 25% ஓகே. 1/4 பங்கு இது விழணும். அப்படின்னா கிட்டத்தட்ட இது எவ்வளோ சொல்லலாம்? ஓகே. இதெல்லாம் போடுறதுன்னா கால்குலேட்டர் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நம்பர் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஓகே.
இன்டூ 0.75. ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது 4100 rupees வந்துன்னா இந்த ஷேரை நீங்கள் திருப்பி கன்சிடர் பண்ணலாம். ஓகே, ஆனால் இதை கன்சிடர் பண்ணாமல் இருக்குது தான் பெஸ்ட்டு. ஏன்னா இதை விட பெட்டர் கம்பெனிஸ் மார்க்கெட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் தி ஐடியா. ஓகே, ஸோ ஐ திங்க் உங்களுக்கு ஒரு ஓவரால் நல்ல ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். இந்த கம்பெனி அனலைஸ் பண்ணுறது எப்படி, இன்னும் மற்ற கம்பெனி அனலைஸ் பண்ணுறது எப்படி. ஓகே, இது தவிர்த்து இந்த செக்டரோட பிரச்சனைகளுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வித் ப்ரூஃப். ஓகே, வித் ப்ரூஃப் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ ஹாப்பி இன்வெஸ்டிங். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எதனா டாபிக்ஸில் நாங்கள் வீடியோ ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நாங்கள் கிரியேட் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.